Welcome to this interesting and important short video on the usage of suppose and if. Suppose வந்து ஒரு verb. For example, suppose this is an ATM card. இது ஏடிஎம் கார்டு கிடையாது. ஆனால் ஏடிஎம் கார்டாக நினைத்து கொள்வோம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள், சப்போஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் நினைச்சுப்போம் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் வந்து ஒரு verb, சென்டென்ஸ் முடிச்சிடலாம். ஆனால் இஃப் வந்து ஒரு கிளாஸில் பயன்படும், சபார்டினேட் கிளாஸில் வரும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வரும். For example, if you write the exam now, you will succeed. If you go to Chennai, please meet my friend. If you work hard, you will succeed. இது மாதிரி if வந்து சபார்டினேட் கிளாஸில் வரும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வரும். இஃப்னா இருந்தால், சப்போஸ்னா யூகித்து கொள்வோம். ஆனால் ஒரே சென்டென்ஸில் சப்போஸை இஃபை சேர்த்து பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ உங்களுக்கு வந்து சப்போஸ்க்கும் இஃப்க்கும் தனித்தனியாக ஒரு சென்டென்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க. தேங்க்யூ.